Hello viewers, welcome back to our channel Futuristic. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முன்னாடி ஒரு இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. அந்த இன்ட்ரோ வித் லோகோ எப்படி கிரியேட் பண்ணலாம் கைன்மாஸ்டர்லேயும் பிக்சல்லாபையும் யூஸ் பண்ணி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதில் பிக்சல்லாப் டவுன்லோட் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்க கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் பிஎல்பி ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா பிஎல்பி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அது கிளிக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பேக்காக கொடுத்து எல்லாமே வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன். அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அது டைகர் லோகோ பிஎல்பி அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. நீங்கள் அதில் ஃபியூச்சரிஸ்டிக் எடிட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் உங்கள் நேம் டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ யுவர் நேம் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். ஃபஸ்ட்டு யுவர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் டன் கொடுத்துட்டிங்கன்னா இது இந்த மாதிரி காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக சென்டரில் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து நார்மலாகவே நான் வச்சுக்கிறேன், அதாவது ஃபியூச்சரிஸ்டிக் எடிட்ஸ்லேயே நான் வச்சுக்கிறேன். இன்ட்ரோவில் நான் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் இமேஜ் கிளிக் பண்ணி இமேஜை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். கஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கஸ்டமில் இருக்கிற கிளிக் பண்ணி அல்ட்ரா அப்படின்றத வச்சுக்கோங்க. இப்போ வந்து சேவ் டு கேலரி அப்படின்றது பார்த்தீங்களா, அது கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். சேவிங் இமேஜ்னு வருது பார்த்தீங்களா. இப்போ வந்து இமேஜ் சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். மிடில் இருக்க ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி 16:9 அந்த ரேஷியோ கொடுத்துக்கோங்க. இதுக்கடுத்து வந்து நம்ம வந்து இன்ட்ரோ இம்போர்ட் பண்ணோம். மீடியா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட இன்ட்ரோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய இன்ட்ரோ வந்து இப்போ இம்போர்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ வந்து 1 மினிட் உங்களுக்கு இந்த இன்ட்ரோவை வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதுதான் அந்த மெட்டாலிக் டைகர் இன்ட்ரோ. பாருங்கள், இது வந்து எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நமக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலான இன்ட்ரோ, நான் காப்பிரைட் இன்ட்ரோ. ஸோ சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இங்கே கரெக்டாக இப்போ மிடில் கரெக்டாக அங்கே ஃபயர் வந்துச்சு பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு கொண்டு போய் வச்சுட்டு லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி நம்ம வந்து நம்மளோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லோகோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த பிஎல்பி ஃபைலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் வந்து அனிமேஷனில் போய்ட்டு ஃபேட் வச்சுக்கோங்க. ஃபேடில் வச்சுட்டு இப்போ வந்து அந்த லோகோ கிளிக் பண்ணி பிளெண்டிங் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த இன்ட்ரோ கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, 1 மினிட் இந்த இன்ட்ரோ வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். பாருங்கள், வேறு லெவலான ஒரு இன்ட்ரோ வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சைடில் இருக்கிற ஷேர் பட்டன் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க வீடியோவை. நான் 1080 பிக்சல் 60 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் வந்து இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு 1 மினிட் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ வந்து இந்த இன்ட்ரோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.